குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 4 ஹைட்ரஜன் அந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த சேனலில் யூனிட் 1 யூனிட் 3 லெசன் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம் கெமிஸ்ட்ரியில். அதை நீங்கள் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம் ஹைட்ரஜன். இந்த பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு டெய்லி நாங்கள் வீடியோ சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜன் எந்த பொசிஷனில் இருக்குன்றதை பார்க்குறோம். அதே மாதிரி ஹைட்ரஜனோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ்னால் என்னது? சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் சொல்கிறது ஐசோடோப்ஸ். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பார்ப்போம். எக்ஸ்பிளைன் த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன், எந்த மெத்தடில் ஹைட்ரஜனில் ப்ரிப்பேர் பண்ணலான்றதையும், ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரைடு. ஓகேவா? ஹைட்ரைட்னா என்னத்தோன்னா, ஹைட்ரஜன் வந்து நெகட்டிவாக இருந்தால் அதை ஹைட்ரைடுன்றதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட் த நாலேஜ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர் ஃபார் எக்ஸ்பிளைனிங் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டரோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஹார்ட் அண்ட் சாஃப்ட் வாட்டர், அதுக்கப்புறம் வாட்டர் சாஃப்ட்னிங் ஆக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குன்றதையும் பார்ப்போம். அப்புறம் ஹெவி வாட்டரும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பெராக்சைடோட ப்ரிப்பரேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதையும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு, இதெல்லாமே நம்ம இந்த லெசனில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷனு. ஹைட்ரஜன் இஸ் த சிம்பிளஸ்ட் ஆட்டம் விச் கண்டெயின் 1 எலக்ட்ரான் அண்ட் 1 ப்ரோட்டான். ஹைட்ரஜன் என்ன சொல்கிறாங்க? ஒரு சிம்பிளஸ்டான ஆட்டம், அதில் 1 எலக்ட்ரானும் 1 ப்ரோட்டானும் இருக்குன்றத சொல்கிறாங்க. ஓகேவா? 1 எலக்ட்ரான் அண்ட் 1 ப்ரோட்டான். இன் கான்ட்ராஸ்ட் டு அதர் எலமெண்ட் எக்ஸப்ட் ஹீலியம் இருக்காதுன்றதை சொல்கிறாங்க. அதோட இன் கான்ட்ராஸ்ட் டு அதர் எலமெண்ட் எக்ஸப்ட் ஹீலியமை தவிர மித்ததெல்லாமே வேரியாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் டைரக்ட்லி இன் த ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் நியூக்ளியஸ். ஏன்னா இது வந்து 1s இதோட எஸ் எலக்ட்ரான்னாலே அதுக்கு வந்து ஸ்பியர் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. எஸ் ஆர்பிட்டால்னா ஸ்பியர், அந்த தான் சொல்கிறாங்க. It is invariably present in most of the compound we come across in our daily life such as water, carbohydrate, protein etc. இதே மாதிரி நிறையா காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃபுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் இருக்கும். வாட்டர், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீனா அதான் சொல்கிறாங்க. it has unpaired electron. அன்பேர்டாக எலக்ட்ரான் இருக்கும்போது it is ரியாக்டிவாக இருக்கும். எக்ஸிஸ்ட் டை அட்டாமிக் மாலிகுலாக எக்ஸிஸ்ட் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. H2ஆகவும் இருக்கும். The abundance of hydrogen is gases at atmosphere is very small. அந்த ஹைட்ரஜன் அட்மாஸ்பியரில் ஹைட்ரஜன் கேஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும், வெரி ஸ்மாலாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பொசிஷன் இந்த பீரியாடிக் டேபிள். ஹைட்ரஜன் அஸ் அ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் 1s1. ஹைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எவ்வளோ சொல்கிறாங்க? 1s1 which resemble the ns1. அதுவும் 1s1 என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ns1ன்றதை சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஜெனரல் வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அல்கலி மெட்டல். ஸோ சிமிலாரிட்டி வித் தம் என்னென்னா, 1s1னா வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா ns1ன்னு சொல்கிறாங்க. ஸோ சிமிலாரிட்டி வித் தம், எதுக்கெல்லாமே சிமிலாரிட்டியாக இருக்குது அல்கலி மெட்டல்ஸில். இட் ஃபார்ம்ஸ் யூனிபாசிட்டிவ் அயானாக தான் இருக்கும், H+. அதே மாதிரி அல்கலி மெட்டல்ஸில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா Na+, K+, Cs+ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இட் ஃபார்ம்ஸ் ஹேலஜன் குரூப்போடு சேர்ந்து ஃபார்ம் ஆகிறதுனால இதை ஹேலைடு அப்படின்றத சொல்கிறோம். HX ஆக்சைட்னா H2O, அதுக்கப்புறம் பெராக்சைட்னா H2O2, அதே மாதிரி சல்ஃபைட்னா H2S. லைக் அல்கலி மெட்டல்ஸ் NaX, Na2O2, Na2O, Na2O2, Na2X, Na2S. ஓகேவா? இதில் வந்து எக்ஸ் வந்து எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஆலோஜன் குரூப் அதை சொல்கிறது, ஆலோஜன் ஆட்டமை சொல்கிறது எக்ஸுன்றதை சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். ஏன்னா இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் தான். ஓகே, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பார்ப்போம்னா, ஆக்சிடேஷனாக அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ரிடக்ஷனாக அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் சொல்கிறது ரெடியூசிங் ஏஜென்ட்டுன்றதை சொல்கிறோம். இதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட்டு. அது வந்து ப்ராப்பர்ட்டிஸாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு
However, unlike alkali metals, which have the ionization energy ranging from 377 to 520 kilojoule per mole, alkali metals கம்பேர் பண்ணும்போது அயனைசேஷன் எனர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா 377லேருந்து 520 சொல்கிறாங்க. ஹைட்ரஜனுக்கு வந்து 1314 கிலோஜூல் பெர் மோல் அந்த அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும். அது கம்பேர் டு அல்கலி மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஹையராக இருக்குன்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி லைக் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹாலைட்னா எக்ஸ் மைனஸ். ஓகேவா, ஹாலஜன் ஆட்டம்ன்றது சொல்லுவோம். ஆலைடுன்றது அந்த ஹாலஜன் குரூப்பில் வந்து நெகட்டிவாக இருந்தால் அது ஆலைடுன்றதை சொல்கிறோம். ஃப்ரம் ஹாலஜன் ஹைட்ரஜன் ஆல்சோ ஹாஸ் அ டெண்டன்சி டு கெயின் ஒன் எலக்ட்ரான் டு ஃபார்ம் த ஹைட்ரைட் அயான் whose electronic configuration is similar to noble gas helium. ஏன்னா நோபல் கேஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து என்னென்னா ஒரு எலக்ட்ரான் வந்து கொடுத்துருச்சுன்னா ஹைட்ரைட் அயானுக்கு கொடுத்துருச்சுன்னா ஹைட்ரைட் அயானாக ஃபார்ம் ஆயிரும். அது என்ன சொல்கிறாங்க, ஹைட்ரஜன் ஆல்சோ ஹஸ் அ டெண்டன்சி டு கெயின் ஒன் எலக்ட்ரான் டு ஃபார்ம் ஹைட்ரைட் அயன். ஹைட்ரஜன் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். இப்போ ஒரு எலக்ட்ரான் வாங்கிடுச்சுன்னா அதில் என்னவா மாறிடும், 2ஆக மாறிடுச்சுன்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். அது என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் சிமிலர் டு நோபல் கேஸா. ஹீலியமும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. However, the electron affinity of hydrogen is much less than that of the halogen atom. ஹாலோஜன் ஆட்டமை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா லெஸ்ஸராக இருக்குன்றதை சொல்கிறாங்க. எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து லெஸ்ஸராக இருக்கும்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து in the tendency of hydrogen to form the hydride ion is low is compared to that of the halogen to form the halide ion. என்னன்னா ஹைட்ரோஜன் வந்து ஹைட்ரைட் அயனாக மாறிடும். இது வந்து லோவாக இருக்குமா ஆலைட் அயனோட கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா, ஆலைட் அயான்னா நெகட்டிவ், ஹாலஜன் குரூப் நெகட்டிவாக இருக்கும்போது ஆலைடுன்னு சொல்லுவோம். ஓகேவா, அதோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ஹைட்ரஜன் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதில் தான் சொல்கிறாங்கன்னா ரியாக்ஷனில் சொல்கிறாங்க 1/2 H2 plus electron gives H plus delta H equal to plus 37 kilocalorie per molar இருக்குது. ஓகேவா, 1/2 plus electrons Br2 electrons gives Br. இதோட எனர்ஜி எவ்வளோ சொல்கிறாங்கன்னா -55 kilocalorie per mole இதை சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. சின்ஸ் ஹைட்ரஜன் ஹாஸ் அ சிமிலாரிட்டிஸ் வித் அல்கலி மெட்டல்ஸ் அஸ் வெல் அஸ் அ ஹாலஜன். ஹைட்ரஜனும் சிமிலாரிட்டி வந்து அல்கலி மெட்டல்ஸ்லையும் இருக்கும். அது மாதிரி ஹாலஜனோடய கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்குன்றதை சொல்கிறாங்க. இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் த ரைட் பொசிஷன் இன் த பீரியாடிக் டேபிள். ஹவவர் இன் மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட் ஹைட்ரஜன் எக்ஸிஸ்ட் இன் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா. ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா காம்பவுண்ட்லேயும் பார்க்கும்போது +1 தான் இருக்குன்றதை சொல்கிறாங்க. Therefore, it is reasonable to place a hydrogen in group 1 along with alkali metals as so in the latest periodic table published by the IUPAC. என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ரோஜன் வந்து எங்கே பிளேஸ் பண்ணால் group 1ல் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட அல்கலி மெட்டலில் அலாங் வித் அல்கலி மெட்டலோட சேர்த்து அந்த ஹைட்ரோஜன் குரூப்பை வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்கன்றதை சொல்கிறாங்க. நம்ம வந்து 3rd லெசனில் பார்த்தோம் பீரியாடிக் டேபிளில், அதில் நீங்கள் பாருங்கள். ஓகேவா, இதில் வந்து IUPAC படி அவங்க வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஹாஸ் 3 நேச்சுரலி அக்கரிங் ஐசோடோப்ஸ். ஹைட்ரஜனில் 3 நேச்சுரலி ஐசோடோப் சொல்கிறாங்க. ஒன்று ப்ரோட்டியம், இன்னொன்று டியூட்ரியம், இன்னொன்று ட்ரைட்டியம். ப்ரோட்டியம்னா 1H1 ஆர் H, டியூட்ரியம்னா 1H2 ஆர் D. ஓகேவா, ட்ரைட்டியம்னா 1H3 ஆர் T. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டியம் 1H1 இஸ் ப்ரிடாமினேட் ஃபார்ம்டு 99.985%. ப்ரோட்டியம் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 98.985% சொல்கிறாங்க. இட்ஸ் அ ஒன்லி ஐசோடோப். இது ஒரு ஐசோடோப், ஆனால் இதில் என்ன இருக்காதாம், நியூட்ரான் இருக்காதாம். இட் டஸ் நாட் கண்டெயின் நியூட்ரான். இதில் நியூட்ரான் இருக்காதுன்றதை சொல்கிறாங்க. மொத்தம் 3 ஐசோடோப், ப்ரோட்டியம், டியூட்ரியம், ட்ரைட்டியம். ஓகேவா, ப்ரோட்டியமில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதில் நியூட்ரான் இருக்காதுன்றதை சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர், நியூட்ரான் இல்லை. நெக்ஸ்ட் வந்து டியூட்ரியம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹெவி ஹைட்ரோஜன், கான்ஸ்டியூட்ஸ் ஆஃப் அபவுட் 0.015%. எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது, டியூட்ரியம் 0.015% இருக்குது. தேர்ட் ஐசோடோப் ட்ரைட்டியம் இஸ் அ ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரோஜன். ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பு தான் ட்ரைட்டியம்ன்றதை சொல்லுவோம். ரேடியேஷன் சொல்லுவாங்கள்ல, ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் விச் அக்கர் ஒன்லி இன் ட்ரேசஸ் 1 atom per 10^18 ஹைட்ரஜன் ஆட்டம்ன்றதை சொல்கிறாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க.
ஓகேவா. 1 atom per hydrogen atom. Due to the existence of this isotope, இந்த ஐசோடோப் இருக்கனால நேச்சுரலி ஐக்கரிங் ஹைட்ரஜன், நேச்சுரலாக ஹைட்ரஜன் எப்படி இருக்காம், H2வாக இருக்கும், இல்லை ஹச்டினா டியூட்ரியம். ஓகேவா. அதுக்கப்புறம் D2, அதுக்கப்புறம் HT, T2 DT இதெல்லாமே இப்படி நேச்சுரலாக இருக்கும். ஓகேவா. இந்த ஹைட்ரஜன் வந்து ஐசோடோப் கூட இருக்கும்போது நேச்சுரலாக இந்த மாதிரி இருக்குன்றதை அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டேபிள் 4.1ல் இந்த ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது, இது நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்த்தோ அண்ட் த பேரா ஹைட்ரஜன். ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இன் ஹைட்ரஜன் ஆட்டம் நியூக்ளியஸ் ஆஸ் அ ஸ்பின், நியூக்ளியஸ் சுத்துன்றதை சொல்கிறாங்க. when molecular hydrogen is formed, molecular form ஆகும்போது the spin of 2 hydrogen nuclei can be in the same direction. அந்த 2 ஹைட்ரஜனும் ஒரே டைரக்ஷனில் இருக்கலாம், இல்லைனா ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது சுற்றும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் திஸ் 2 ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ், அந்த மாலிகுல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்த்தோ அண்டு பேரா ஹைட்ரஜன். சேம் டைரக்ஷனாக இருந்தால் அது ஆர்த்தோ டைரக்ஷன். ஓகேவா. நியூக்ளியஸ் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் அது ப்ரெசண்ட்டாக இருந்தால் அதை வந்து பேரா ஹைட்ரஜன்றதை சொல்கிறாங்க. அட் ரூம் டெம்பரேச்சரில் பார்க்கும்போது நார்மல் ஹைட்ரஜன் கன்சிஸ்ட் ஆஃப் அபவுட் 7% of ஆர்த்தோ ஃபார்ம் அண்ட் 25% ஆஃப் பேரா ஃபார்ம்ன்றதை சொல்கிறாங்க. ரூம் டெம்பரேச்சரில் பார்க்கும்போது ஹைட்ரஜன், நார்மல் ஹைட்ரஜன் 75% வந்து ஆர்த்தோ ஃபார்ம்லையும் 25% வந்து பேரா ஃபார்ம்லையும் இருக்குன்றதை சொல்கிறாங்க. அது ஆர்த்தோ ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள் தன் த பேரா ஃபார்ம். பேரா ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது ஆர்த்தோ ஃபார்ம் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். த கன்வர்ஷன் ஆஃப் ஒன் ஐசோமர் இன்டு த அதர் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். ஒரு இதுலேருந்து இன்னொரு இதில் மாறும்போது அது ஸ்லோவாக தான் நடக்குன்றதை சொல்கிறாங்க. however the equilibrium shift in the favor of para hydrogen. ஈக்குலிபிரியம் என்னென்னா பேரா ஹைட்ரஜனுக்கு ஃபேவராக இருக்கும். டெம்பரேச்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லோயாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. லோவாக இருக்கும் டெம்பரேச்சர். பேரா ஃபார்ம் கேன் பி கேட்டலிட்டிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு த ஆர்த்தோ ஃபார்ம். பேரா ஃபார்ம்லேருந்து ஆர்த்தோ ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண கேட்டலிட்டிக் யூஸ் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா பிளாட்டினம் ஆர் அயான். ஓகேவா. பிளாட்டினம் அண்ட் அயான் யூஸ் பண்ணுறாங்க. அல்டர்னேட்டிவ்லி இட் கேன் பி கன்வெர்டட் பை பாசிங் அண்ட் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ். இது சில நேரம் என்ன பண்ணலான்னா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ், எலக்ட்ரிக் கரண்ட் அந்த மாதிரி பாஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹீட்டிங் ஹீட் பண்ணி எவ்வளோனா டெம்பரேச்சருக்கு 800 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணி அண்ட் மிக்சிங் வித் பேராமேக்னட்டிக் பேராமேக்னட்டிக் மாலிகுல்ஸையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. சச்சஸ் O2 NO2R வித் அட்டாமிக் ஹைட்ரஜன். நேசன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பிறந்த நிலை அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேவா. அந்த மாதிரி ஹைட்ரஜனை ஆஸ் பண்ணி என்ன பண்ணான்னா கன்வெர்ட் பண்ணுவாங்கன்றதை சொல்லுவாங்க. ஓகேவா. பேராமேக்னட்டிக் மாலிகுல்ஸையும் ஆட் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஆர்த்தோ அண்டு பேரா ஹைட்ரஜன். நெக்ஸ்ட்டு ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜன் ஆர் சிமிலர் இன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக பார்க்கும்போது சிமிலராக இருக்கும், பட் டிஃபர் இன் சம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் பேரா ஹைட்ரஜன். பேரா ஹைட்ரஜனோட மெல்ட்டிங் பாயிண்ட் எவ்வளோ சொல்கிறாங்க 13.83 கெல்வின். ஆனால் ஆர்த்தோவுக்கு வந்து 13.95 கெல்வின் இருக்குது. அப்போ பேரா ஹைட்ரஜன் 13.83, ஆர்த்தோ ஹைட்ரஜன் வந்து 13.95. கொஞ்சம் சிமிலராக இருக்குது, கொஞ்சம் டிஃபராக இருக்குது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக. அதுக்கப்புறம் பாய்லிங் பாயிண்ட் பார்க்கும்போது பேரா ஹைட்ரஜன் 20.26 கெல்வின், ஆர்த்தோ வந்து 20.39 கெல்வின் சொல்கிறாங்க. சின்ஸ் அ நியூக்ளியர் ஸ்பின்ஸ் இந்த ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும்போது பேரா ஹைட்ரஜன் சொல்கிறாங்க. அதில் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் பேரா ஹைட்ரஜனோட மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து 0வாக இருக்குது. ஆர்த்தோ ஹைட்ரஜன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்வைஸாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. 0வாக இருக்குது, இங்கே ட்வைஸாக இருக்குது. இது பேரா ஹைட்ரஜன், இது ஆர்த்தோ ஹைட்ரஜன். மேக்னெட்டிக் மொமெண்ட்னா என்னென்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 போல்ஸ் ஆஃப் மேக்னெட். 2 போல் ஆஃப் மேக்னெட்டோட டிஸ்டன்ஸை சொல்கிறது மேக்னெட்டிக் மொமெண்ட்னு சொல்லுவாங்க. அதோட ஹைட்ரஜன் பேரா ஹைட்ரஜன் பார்க்கும்போது 0வாக இருக்குது, ஆர்த்தோ ஹைட்ரஜன் பார்க்கும்போது ட்வைஸாக இருக்குது. தட் ஆஃப் ப்ரோட்டானை விட கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, இது ட்வைஸாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.